தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். தேவன் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவாரா என்ற தலைப்பின் கீழ் வேத தியானத்தை நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் அவருடைய வார்த்தைகளோடும் நாம் தியானிப்போம். ஆமீன். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யூதர்களை மேற்கொள்ள நினைத்தவர்கள் யூதர்கள் கையினாலே மடிந்து போன காரியங்களாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது, அவர் தாம் நினைத்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் சில சமயங்களில் இக்கட்டான சூழல்கள், நமக்கு எதிரிகள், சத்துருக்கள் நம்மை சுற்றி சூழும்போது இக்கட்டான சூழலில் கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த காரியம் எவ்வாறு நாம் மேற்கொள்ள முடியும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்கு இது போன்ற காரியங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் என்று நாம் விசுவாசித்து அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு பல சமயங்களில் இக்கட்டான இன்னல், துன்பங்கள், தொல்லை, கஷ்டங்கள், இடுக்கண்கள், துன்மார்க்கரின், சத்துருக்களின் நாச மோசங்கள் நின்று நாம் தப்பிக்க தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு துணை நின்று நம்மை வழி நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அவர் நம்மை காண்கிறார், நம்மை காக்கிறார். அவரிடம் நம்மை முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிசயம் காணச் செய்வார், அற்புதம் காணச் செய்வார். நம்முடைய வாழ்விலே அவரிடம் நம்மை முழுமையாக தாழ்த்துவோம். நாம் முதலில் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோம், கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார் என்று. நாம் இங்கு காணலாம் 5 பகுதிகளாக, 1ஆம் மாறுதல், 2ஆம் மாறுதல், 3ஆம் மாறுதல், 4ஆம் 5ஆம் மாறுதல் என்று நாம் பகுதிகளாக காண்போம். 1ஆம் மாறுதல் வஸ்தியின் ஸ்தானத்திற்கு எஸ்தரை கொண்டு வந்தது. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக ராஜாத்தியாகிய வஸ்தியை அகற்றி எஸ்தரை அவ்விடத்திற்கு கொண்டு வந்தார். அது தேவனுடைய பார்வைக்கு அவசியமாக இருந்தது. ஆனால் நம்முடைய பார்வைக்கு அது யதார்த்தமாக நடப்பது போல தோன்றலாம். தேவனுடைய ஜனங்களை காக்கும்படி தேவன் முன்பாகவே அவர் நம்மை காப்பதற்கு ஆத்திரமாக இறங்கி வருகிறார் என்று வேதவசனம் கூறுகிறதல்லவா? அதுபோல நம்மை அவர் காக்க அவர் திட்டம் செய்திருக்கிறார். ஆமானால் அழிவு வரும் என்பதை முன்னறிந்த தேவன் முன்னமே எஸ்தரை அரண்மனைக்குள் ராஜாத்தியாக மாற்றி உட்கார வைத்து விட்டார். இதுவே 1ஆம் மாறுதல். 2ஆம் மாறுதல் மொர்தெகாயின் உயர்வுக்கு விதை ஊன்றியது. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது
ஆகஸ்வேரு ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை மொர்தெகாய் பிடித்து கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். ஆகஸ்வேரு ராஜா அவர்களை தூக்கிலிட்டார் என்றும் வாசிக்கிறோம். இந்த சம்பவம் மொர்தெகாய்க்கு எந்த ஒரு பிரதியுபகாரமும் செய்யப்படவில்லை என்பதை நாம் காண்கிறோம். மொர்தெகாய் அமைதியாக தான் நன்மை செய்ததை நினைத்து அவன் அமைதியாக காத்திருந்தான். கர்த்தர் ஒரு நாள் அவனை உயர்த்துவார் என்று நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் அதற்கு ஏற்ற காலத்தில் அதற்குரிய நன்மையை நமக்கு திரும்பச் செய்வார். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகிற தேவன். நிச்சயம் நாம் செய்த நன்மைக்கு அவர் நிச்சயம் அதற்கு ஏற்ற பலனை காணச் செய்வார். 3ஆம் மாறுதல். மொர்தெகாயை ஆமான் கனம் பண்ணும்படி காரியம் மாறுதலாயிருந்தது. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் காணும் பொழுது, நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். எப்பொழுது நன்மையாக காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் தாம் முன்குறித்த ஜனங்களை, தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை காப்பாற்ற, நீதிமானை காப்பாற்ற இறங்கி வருகிற தேவனாக காணப்படுகிறார். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று. மொர்தெகாயை தூக்கு மரத்திலே உயர்த்த நினைத்தவனுக்கு ஆமான் தூக்கு மரத்திலே உயர்த்த நினைத்தான். ஆனால் தேவன் மொர்தெகாயை பட்டணம் எங்கும் தாரை ஊதுவித்து வலம் வர செய்தார். தூக்கு மரத்தை ஆயத்தம் செய்துவிட்டு சென்றவன் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு வீட்டுக்கு போகும்படி தேவன் செய்தார் என்று எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் பலனை நிச்சயம் பெறுவோம். கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார் அல்லவா. 4ஆம் மாறுதல். மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரம் ஆமானுக்கே ஆனது. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆமான் மொர்தெகாய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்திலே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனம் வைத்து கொண்டு இருந்தான் என்று வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் பிசாசானவன். ஆமானின் வாழ்வில் அவன் மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும், யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனம் பண்ணி கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் தாம் குறித்த ஜனங்களை, தமக்கு தெரிந்து கொண்ட ஜனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். சங்கீதம் 136ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேக பிரச்சனைகள், துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் நேரிடும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயம் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். எப்பொழுது நாம் அவரை நோக்கி துதிக்கும் பொழுது, விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவர் ஜெயம் கொள்கிறவர் என்பதை நாம் முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அவர் நிச்சயமாக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, மொர்தெகாயை அழிக்க 50 முழ உயர தூக்கு மரத்தை செய்வித்தவன் ஆமான்.
அதோ பரிதாபம், அதிலே அவனே சாகும்படி தேவன் காரியத்தை மாறுதலாக முடியச் செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை காக்க வல்லவர், அவர் நம்மை மீட்க வல்லவர், அவர் நம்மை இரட்சிக்க வல்லவர். அவரிடம் நம்மை முழுமையாக தாழ்த்தும் பொழுது தேவன் நிச்சயம் நமக்கு இறங்கி நமக்காக யுத்தம் செய்து நம்மை ஜெயம் கொள்ள வைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனை நாம் பற்றிக்கொள்வோம். அவர் நமக்காக தம்முடைய ஒரே பெயரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அனைத்திலும் நின்று நம்மை மீட்க தம்முடைய தூய இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். மீண்டும் நம்மை அழைத்துச் செல்ல நிச்சயம் வருவார். அவருக்காக நாம் நீடிய பொறுமையோடு காத்திருக்க, அவரோடு நாம் மறுரூபமாக நாம் அவருக்காக காத்திருக்க நீடிய பொறுமையும் கிருபையும் தயவும் இரக்கத்தையும் நாடுவோம். தேவன் நம்மை காத்து வழிநடத்துவார். அனைத்து விதமான சூழ்ச்சிகள், தந்திரங்கள், இக்கட்டுகள், விரோதமான காரியங்கள் நின்று நம்மை தாங்கி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். 5ஆம் மாறுதல். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் வாசித்தோம். யூதர்கள் தங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாயிருந்தது என்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தாங்கி வழிநடத்துகிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். சங்கீதம் 125ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு பலன் தந்து நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு நேரிடும் சூழ்ச்சிகள், தந்திரங்கள், விரோதமான காரியங்கள் நின்று காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரிடம் நம்மை முழுமையாக தாழ்த்துவோம். அவர் நம்மை ஆதரித்து வழி நடத்துவார். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.